ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக ஏன் சரியாக ட்ரேட் பண்ணுறதில்ல, ஏன் ப்ராஃபிட் வரதில்ல, ஏன் ட்ரேடும் வந்து சரியாக எடுக்கிறதில்ல, லைவ் வரதில்ல, என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நான் பெரும்பாலும் இன்னும் ஒரு மாதம் இல்லை அதுக்கு மேலே கூட ஆகலாம் ட்ரேடு வந்து அதிகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் வச்சுருக்க அமௌண்ட்லாம் வேறு ஒரு விஷயத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் வரமாட்டேன்னு இல்லை, ஒன்லி பேப்பர் ட்ரேட் மட்டும்தான். ஸோ வருவேன், சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா லைவில் வந்து அந்த வீடியோ வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் லைவில் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஏன்னா வீடியோவாக இது பண்ணி போடுறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கற்றுக்கோங்க. அப்புறம் இந்த கால்ஸ் கேட்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. இந்த கால்ஸ் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. கால்ஸ் மட்டும் வச்சு பெரியதாக வர முடியாது, எல்லா நாளும் ப்ராஃபிட் வராது. ஓகேங்களா? நானும் ஆரம்பத்தில் பண்ணின அந்த லாஸை இன்னும் ரெக்கவர் பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கணும் வழியே ஒரேடியாக பண்ண முடியாது. நானும் பெரிய ஜீனியஸ்லாம் சொல்லலை, நாங்கள் சிறுக சிறுக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நானும் ஓரளவுக்கு டெவலப் ஆகி வரேன். சரிங்களா? அந்த இதுலேயே ஏன் அதை சொல்லணுமா? ஸோ என்கிட்ட கேட்குறாங்க, நான் பண்ணுறது என்னங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதை வெறுமனே சொன்னால் அதோடய வேல்யூ இல்லை. ஸோ அதனால் ஒரு மினிமம் அமௌண்ட் தான் வச்சுருக்கேன்னு வழியை. ஸோ எதிர்பார்க்குற மாரி ரொம்பலாம் பெருசாலாம் நான் வைக்கவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் மினிமமாக தான் அமௌண்ட் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கோங்க, இல்லைன்னா ஓகே வேணாம். அதேமாரி இந்த இண்டிகேட்டர்லாம் சொன்னால் பண்ணிடலாமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இண்டிகேட்டர் மட்டும் வச்சு பண்ணவும் முடியாது. உங்களோட மனநிலை, நீங்கள் அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். ஓகேங்களா? நீங்கள் 10 நாள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை வச்சு 10 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக கூட ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் உங்களோட மொத்த ப்ராஃபிட்டோடு சேர்த்து உங்கள் கேபிட்டலையும் எடுத்துகிட்டு போயிடும் இந்த மார்க்கெட். ஸோ என் கூட கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 1000 பேர்த்துக்கு மேலே கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க இந்த விஷயத்த. ஆனால் இன்ன வரைக்கும் பெரிய லெவலில் வர முடியலை. நான் கற்றுக்கிட்டு வந்த கொஞ்ச நாளில் பண்ணினேன். ஸோ கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் பண்ணி பார்த்தேன், அப்பையும் எனக்கு லாஸ் தான் வந்தது. ஸோ அந்தளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என் பக்கத்துலேயே உட்காந்து இதுதான் அப்படின்னு நான் சொல்லி என் பக்கத்துலேயே உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணினாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னோடய மனநிலையும் உங்களோட மனநிலையும் வேறு. ஓகேங்களா? அதனால் ஸோ இது அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அதுதான் சொன்னாங்க. ஓகேங்களா? அது உண்மை தான். ஏன்னா அந்தமாரி நாங்கள் இந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலான்னு பக்கத்துலேயே உட்கார்ந்தாலும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்டைல் நீங்கள் உருவாக்கிக்கணும். அப்போ தான் எனக்கு சொல்லி கொடுத்தது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து நான் ஒரு விஷயம் வேறு மாதிரி பண்ணினேன், அதை பிரகாரம் தான் பண்ணுறேன். அதனால தான் ஒரு நாள் லாஸ் வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த சைடு போகலாமேன்னு தோணும். அப்படி இல்லை, என்னோடய ரூல். நான் எனக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்தால் தான் நான் என்ட்ரி எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ அவர் சொல்லிக் கொடுத்ததையே பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது. ஆல்ரெடி அது 1000 பேருக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அது எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி அது ஒர்க் ஆகும்? அது ஒரு ஐடியா. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணணும் புதுசாக. அப்போ தான் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க,
அதன் மூலிமா நீங்கள் வந்து ஓகே ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கட்டும், அதை வச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு இல்லை நான் இது கற்றுக்கிட்டேன், இது தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்த உடனே நான் போய் ட்ரேட் பண்ணணும் முடியாது. ஒரு வாரம் வரலாம் ப்ராஃபிட், 2 வாரம் வரலாம், அதிகபட்சம் ஒரு மாதம் கூட வரலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இழந்துடுவீங்க. எனக்கு சொல்லி கொடுத்த குருவே பார்த்திங்கன்னா நிறையா நாள் லாஸ்லலாம் இருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்காக லாஸ் வந்து எல்லா நாளும்னு சொல்லலை. அவங்களோட லாஸ் வந்து அவங்களுக்கு வந்து மினிமமாக இருக்கும். நமக்கு எப்படி ஒரு 2000 3000ங்கிற மாதிரி அவங்களுக்கு அது மினிமம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஓகே, அவங்களும் வந்து கீழே இருந்து தான் மேலே வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டு தான் வந்திருக்காங்க. நீங்களும் கற்றுக்கோங்க. சரிங்களா? கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ நான் இன்னமே லைவில் வரமாட்டேன், வீடியோஸ் போடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது பண்ணுங்கள். இண்டிகேட்டர் முக்கியம் கிடையாது. கேண்டில் பாருங்கள், ப்ரீமியம் சார்ட் பாருங்கள், என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் இதில் உள்ளதெல்லாம் நிறையா பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. என்ன இண்டிகேட்டர் மேக்ஸிமம் ஒரு 70% இது எல்லாருக்கும் இது என்ன இண்டிகேட்டர்னு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சு என்ன பண்ணுறது? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்படிலாம் எடுத்துலாம் உடனே பெரிய லெவலில் போட முடியாது. ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் மேக்ஸிமம் மார்க்கெட் நல்லா இருக்கலாம். இப்போ இந்தமாரி இடத்துலலாம் ரொம்ப பாருங்கள், இந்தமாரி இடத்துலலாம் என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் ஒரே மாரி மேலே கீழே ரொம்ப சைட்வேஸ் போயிருக்கு. என்ட்ரி வர மாதிரி இருக்கும், வராது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வளர்த்துக்கோங்க. நான் இதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து வேறு எதாவது கற்றுக்கோங்க. நான் இந்த கிளாஸ் வச்சு சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. ஸோ எனக்கு அது தேவையும் இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்தமாரி சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வருவாங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். டவுட்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து மேக்ஸிமம் சொல்லிவிடுவேன். இன்னொன்று இதுதாங்கிறது தெரியும். ஆனால் இதில் சில செட்டிங்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது எந்த இடத்துல ஒர்க் ஆகணும் தெரியும். ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஸோ அது கிளாஸ் மட்டும்தான். மற்றதெல்லாம் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் குறிப்பிட்ட நாள் தான் பண்ண முடியுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நம்ம தவறுதல் பண்ணுறோம், எதனால் லாஸ் வந்து ஏன் வந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து தவிர்க்க முடியல, அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். பெரிய இதிலெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் என்ன தவறுதல் பண்ணேன், ஆல்ரெடி நானே இன்னுமே என்னோடய லாஸே வந்து ரெக்கவர் ஆகலை தான். ஆனால் ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி பண்ணல லாஸ். நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் பண்ணிட்டு தான் திடீர்னு பையிங் வந்தோடனே ஹெவி லாஸ் எனக்கு. அப்போ அந்த நேரம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மென்டார் கிடச்சாரு. அவர் மூலயமா கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது பண்ணேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பணம் வரும்போது நான் பண்ணுறேன், பண்ண மாட்டேன்ல. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கோல்டோ இல்லை லேண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, அதையும் செலவு பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50,000த்துக்கு கம்மி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வர வேண்டாம். அதேமாரி 120 ப்ரீமியம்லேருந்து 150க்குள்ளே எடுக்க பாருங்கள். அதுக்கு மேலேயும் வேண்டாம், அதுக்கு கீழேயும் வேண்டாம். ஏன்னா அந்த மூமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஒருவேளை ஆப்ஷன் செயினில் அந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணிலலாம் 200 போயிடுச்சு, 150 வந்துருச்சு. அதாவது இந்த லெவல்லலாம் வரும்.
இங்கே பாருங்கள் 2-3 இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் தள்ளி இப்போ கால் சைடில் இருக்குன்னா இங்கே வரைக்கும் வந்துடுதுன்னு இங்கே 100க்கு மேலே. ஸோ அந்த நேரத்துலையும் ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இதில் இருக்குது, இப்போ இதில் ஒரு 170, இப்போது ஒரு 2 இது தான் ஓடிஎம்மில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எடுக்கலாம் இதெல்லாம். ஸோ இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதோட மூவ்மெண்ட் இருக்காது. இங்கே இண்டெக்ஸில் இங்கே மூவ்மெண்ட் இருக்கும், இங்கே மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்காக சொன்னேன். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய நம்ம பேசுவோம். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் இன்னுமே அதிகம் வரும். ஆனால் ட்ரேடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வராது. இதுமாரியான வீடியோஸ் நிறையா வரும், நிறைய நம்ம பேசலாம். ஓகேங்களா? பார்ப்போம்.